ஹாய் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். செந்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் பேச்சை கேட்டு ஒருத்தருக்கு வேலையை முடிச்சு கொடுப்பாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா லஞ்ச பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் அதை பார்த்ததுமே என்ன ஆகுதுன்னா செந்திலுக்கு முடியவே இல்லை. ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்குது, ஒரு மாதிரி ரொம்ப பதட்டப்படுறாரு. அப்போ பியூன் என்ன பண்ணுறாரு, அந்த லஞ்ச பணத்தை வாங்கி செந்திலுடைய டேபிளில் வச்சிடுறாரு. ஆனால் செந்தில் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாகவே பார்க்குறாரு. ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பார், நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் தான் முக்கியம், அதை விற்றுட்டு நம்ம பங்களாவில் வாழ்கிறத விட குடிசையில் இருந்தால் கூட தெருவில் இருந்தால் கூட அது நல்லது தான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லியிருப்பார். அதை அப்படியே மைண்டில் ஓட்டி பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அந்த காசை அவர் எடுத்துக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வீட்டுக்கும் வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் மீனா இந்த மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்தோடவே வருவார். ஏன்னா அந்த லஞ்ச பணம் வீட்டில் இருக்கு இல்லையா, அதை பதட்டத்தோடவே வராரு. ஆனால் மீனாக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா, அதனால் அவங்க கேஷுவலாக கேட்குறாங்க, என்னப்பாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, காலையில் நான் சண்டை போட்டேனே அதனாலயா அப்படின்னும் போது அப்போ இவர் கேட்குறாரு, எதுக்கு காலையில் நீ என்கிட்ட சண்டை போட்டேன்ற மாதிரி கேட்டோன்னே இது வேற ஒரு டென்ஷனில் இருந்தேன்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்ணுறாரு, இந்த பணத்தை மீனா கிட்டேருந்து மறைக்கணுன்றதுக்காக மீனா என்ன பண்ணுறாங்க, நான் போய் காஃபி போட்டு வரேன்னு சொல்கிற கேப்பில் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் பீரோவில் வைக்கிறாரு. அதுக்குள்ளே அவங்க மாமனாரும் மாமியாரும் வந்துடுறாங்க. அவர் என்னன்றாருன்னா லஞ்சம் வாங்குறது கரெக்டுன்ற மாதிரியே இவருக்கு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் செந்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுறாரு. ஐயோ இது விஷயமா தெரிஞ்சால் என்ன ஆகும், நாளைக்கு மாட்டிக்கிட்டோன்னா பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவர் கேட்குற மாதிரி தெரில. ஆனால் மீனாக்கு தெரியாமல் தான் இந்த விஷயம்லாம் அவங்க அப்பா அம்மா செந்திலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மாட்டுவாரா என்னன்ற உங்களோட கருத்துக்களை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அடுத்த சீன் பார்த்திங்கன்னா இவங்க இருக்காங்க இல்லையா, ராஜும் கதிரும் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, கதிர் சொல்லியிருப்பார்ல, நீ தான் ஐபிஎஸ்க்கு முயற்சி பண்ணி படிக்கணுன்றதுக்காக. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் படிக்கிறாங்க. அதுக்கு கதிருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு, சரி நீ எதுக்கு லைட்டு இல்லாமல் படிக்கிற, லைட்டு போட்டே படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லுவார். அப்புறம் காலையில் இப்படி இவ்வளோ நேரம் படிச்சுன்னா காலையில் எப்படி நீ ரன்னிங்லாம் போவேன்ற மாதிரி சொல்லும் போது அவங்க என்னன்றாங்க, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, அதனால் நான் தெளிவாக தான் இருக்கேன், நான் படிச்சுக்குவேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. பார்ப்போம் இந்த இதில் செந்தில் மாட்டுவாரா, இல்லை மீனாக்கு தெரிஞ்சால் கூட இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக தான் போகும். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை போட்டு அவங்க திட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் ஏன் என் புருஷனை பண்ண வச்சிங்கன்ற மாதிரி. மீனாக்கு தெரிஞ்சு இதை கண்டிப்பாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே செந்தில் மாட்டிக்குவாரா அப்படின்றது உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.